எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிறானோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. இது சங்கீதம் பார்க்கும்போது 34ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவங்க கர்த்தரை ருசித்து பார்த்து அவர் மேல் நம்பிக்கை வைக்கணும். அவ்வளவுதான். சும்மா கர்த்தர் நம்புனா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, கர்த்தரை ருசித்து பார்த்து அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் இன்றைக்கி யார் மேலே போய்கிட்டு இருக்குது? மனிதர்கள் மேலே இருக்கிறது. அவங்க செஞ்சுருவாங்க, இவங்க செய்வாங்க, அப்படி செய்வாங்க, இப்படி எவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, நம்மை அழைத்த தேவன் தான் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சத்தமுறையிலே சொல்லுங்க. நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். அதனால அந்த கர்த்தரை முதலாவது என்ன செஞ்சு பார்க்கணும்? ருசித்து பார்க்க வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர், இதுக்கு முன்னாடி செய்திருக்கிறாரா, செய்யலையா, அப்போ இன்னைக்கு நமக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா, நம்ம தீர்மானித்து கொண்டு அவர் மேலே நம்ம எப்படி இருக்கணும்? நம்பிக்கையாக இருக்கணும். அடுத்து அது மாத்திரமல்ல, சங்கீதம் நீங்கள் 40:4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? எங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, யார் மேலே நம்பிக்கை வச்சிடக்கூடாது, யாரை நோக்கக்கூடாது? அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ப்ராட் அண்ட் லையர்ஸ். சில சொல்லுவாங்க ப்ராடுன்னு சொல்கிறாங்களா? அந்த ப்ராடுன்னா என்னது? அகங்காரம் உள்ளவர்கள். அதனால் அகங்காரம் உள்ளவர்களையும் யாரையும் நம்பாதீருங்க. பொய்யை பேசுகிறவர்கள் எப்பவும் புழுகிட்டே தெரியும், அவனையும் நீங்கள் நம்பாதீருங்க அப்படின்னு சொல்லி அவன் மேலே நம்பிக்கை வைக்காதீருங்க. அது வேஸ்ட். அதை விட்டுட்டு கர்த்தரையே நம்பியிருங்கன்னு சொல்லியிருக்குது. சத்தமுறையிலே சொல்லுங்க. இன்னும் சத்தமா பக்கத்தில் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அவர் மேல் நம்பிக்கையாருங்க. அகங்காரிகள் பொய்யர்கள்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கையாருங்க. அவங்ககிட்ட வேண்டாம். அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு அர்த்தம் என்னென்னா, மனுஷன் மேலே உங்கள் நம்பிக்கை என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. மனுஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவன் இன்றைக்கி செய்வான், நாளைக்கு செய்வான், நாளை கழிச்சு செய்வான்னு சொல்லுவான். ஆனால் செய்வாங்களா? யோசிக்க முடியாது. அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆனால் கர்த்தரை நம்பினா எப்படி வேணாலும் நடத்திட்டு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. அவருடைய நம்பிக்கை தான். இன்றைக்கி ஒரு சுயநலம் உலகத்தில் இருக்குது. எப்படி இருக்குன்னா, யாராக இருந்தாலும் சரி தான், தனக்கு தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறதான் பார்ப்பாங்களே தவிர முதல்ல வரும்போது அடுத்து தான் மற்றவங்களை பார்க்க போகிறோம். யாரானாலும் அப்படி தான் நினைப்பாங்க. அது நம்ம பிள்ளைகளுக்கு கிடச்சிராதா, நமக்கு கிடச்சிராதா, நம்ம வீட்டுக்கு கிடச்சிராதா அப்படிங்கிற லெவல் தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல காரியம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்த்தரையே நம்பி இருக்கிறது. எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்திலும் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் இருதயம் பூரித்தது, என் இருதயம் போதித்தது, என் மகிமை களிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கணும். ஏன் அப்படின்னு முதல்ல கேட்டா, நாம் அசைக்கப்படாதபடி கர்த்தர் கூட இருக்கிறாராம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கர்த்தர் மேல நம்புனீங்கன்னா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. உங்களை ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, அதுதாங்க முக்கியம். சிலர் சொல்லுவாங்க பார்த்தா, நீ என் விரலை கூட என்ன செய்ய முடியாது. அவன் ஆசிட்டு தான் சொல்லுவான். இப்படி அவன் இப்படி வச்சுக்கிட்டுலாம் சொல்ல மாட்டான். எப்படி தான் சொல்லுவான், இல்லை என் விரலை கூட, இல்லை நீயே ஆட்டிக்கிட்டு தான் நட சொல்லுத. அந்த பேசுகிற பார்த்துருக்கீங்களா? அது நம்ம பழகிட்டோம். அப்படி எங்கே இந்த விரலை கூட உன்னால் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அது ஆடிக்கிட்டு தான் இருக்கும். அப்படி நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆகவே இப்படி நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தால் உன்னை ஒருத்தனை அசைக்க முடியாது. ஏன்
அவர் பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க, நான் நம்புகிறவர் என் கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வலது வாசத்திலே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் நம்மளை அசைய விட மாட்டார். எத்தனை போராட்டங்கள் வரட்டும், எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், எத்தனை வியாதிகள் பலவீனங்கள் வரட்டும், அவர் அசையாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. பூமி நிலை மாறினாலும், மலைகள் விலகினால், நிலைபெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும், மலைகள் நடுசமத்தில் சாய்ந்து போனாலும் நான் பயப்படும். சத்தமுறையிலே சொல்லுங்க, நாம் பயப்பட வேண்டியதில்லை. மலைகள் விழுந்து போகலாம், பர்வதம் கழிஞ்சு போகலாம், மலைகள் இல்லாமல் போகலாம், எல்லாம் கொந்தளிப்பு எல்லாம் நடக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்துட்டே இருப்பார். ஆமென். அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறவர். எந்த சூழ்நிலை நமக்கு துணை என்ன சப்போர்ட் பண்ணுமோ அதை செய்து கொண்டே இருப்பார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அதனால் சொல்லுங்க, எந்த நிலை வந்தாலும் நம்ம அசைக்கப்படாதபடி இருப்பதற்கு கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் நம்புங்க, ஒரு நாள் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். சில நேரங்களில் நம்ம விழுந்து போகிறது போல தோணும், நமக்கு கீழே விழுந்துருவோமோ, நமக்கு இல்லாமல் போயிருமோன்னு சொன்னோம். ஆனால் கர்த்தர் விடவே மாட்டார், அவர் பாதுகாத்து கொள்ளுவார். அவர் நம்மை கைவிடுகிற தேவர் இல்லை. இப்போ நம்ம பாடினோம், கைவிடுவதில்லை, அவர் நம்மை வெறுப்பதில்லை. ஒரு நாள் நம்மை மறந்து போக மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நினைவாக இருக்கிறவர். நம்ம இந்த சங்கீதத்தில் இன்னைக்கு வாசித்தோம். சங்கீதம் 8 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனை குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவர் எம்மாத்திரம் என்கிறார். அவர் ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்கிறாராம்? விசாரிக்கிறார், நம்ம நினைக்கிறார். என் பிள்ளைக்கு என்ன செய்யணும், என் மகனுக்கு என்ன செய்யணும், என் மகளுக்கு என்ன செய்யணும். எம்மா நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஆண்டவரை தேடி மட்டும் நம்பிக்கை அவர் மேலே இருந்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைகளோ நீங்களோ உயர்ந்த இடத்துக்கு போகிறதை யாராலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் நம்ம நம்பிக்கை அதை விட்டுட்டு வெளியில் போகும்போது நிச்சயமாக தேவன் உயர்த்துவார் நம்ம சொல்ல முடியாது. அப்போ நம்முடைய சுயத்தினால நம்ம விழுந்து போகக்கூடாது. எல்லா இடத்திலும் கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மேலே நம்பிக்கை வைங்க, அவரையே சார்ந்து கொண்டு இருங்க, தேவனுக்கு பிரியமாக இருங்க, உண்மையாக இருங்க. அதனால் மனிதர்களை நம்பாதீங்க, பொய்யர்களை நம்பாதீருங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து கொண்டு கர்த்தருக்குள்ளே பலன் கொள்ள தேவன் உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, இன்னும் நீங்கள் வாசித்து பாருங்க, 37:5 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இரண்டாவது, ஏன் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்குன்னா அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் தான் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரை மட்டும் நம்புங்க. அல்லேலூயா. எங்கள் கர்த்தரை நம்புவதற்கு காசு பணம்லாம் தேவையில்லைங்க. காசு பணமெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கர்த்தர் நம்புறேன்னு சொல்கிறத விட எதுவுமே இல்லாமல் நம்பும்போது தான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. ஒன்றுமில்லை, ஆனாலும் ஒன்றை உருவாக்குறவர் நம்முடைய தேவன். எதுவுமே இல்லாமல் இருந்து உருவாக்குறவர். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எங்கள் ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜா வயது கடந்து போகிறது. அப்போ தனக்கு அடுத்து ஒரு நல்ல படைத்தலைவனை உருவாக்கணும், அது மாத்திரம் இந்த தேசத்துக்கு அதிபதியாக ஒருத்தனை மாற்றணும், அதற்கு ஒருவனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தேசம் முழுவதும் இருக்கிற திறமைசாலிகளை கொண்டு வருகிறாங்க. அவங்களெல்லாம் எடுத்து பலவிதமான பரீட்சைகள் தொடர்ச்சியாக நடக்கிறது. எல்லாவற்றிலையும் முடிந்த உடனே கடைசியாக 2 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க. சில மாதங்கள், பல போராட்டங்கள், பல விளையாட்டுகள், பல வீர சாகசங்கள், பல தாளந்துகள் எல்லாவற்றையும் செய்ய வச்சு கொண்டு வந்தால் 2 பேர் ஈக்குவலாக இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா காரியத்திலையும். இப்போ இந்த 2 பேரும் கொண்டு வந்து கடைசி வந்துருச்சு. முடிந்த உடனே எனக்கு ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இருக்கிறது, இந்த 2ல் யாராவது ஒருத்தர் தானே கொண்டு வர முடியும். அப்போது அந்த ராஜா வந்து யோசிக்கிறார், ஒருவனை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரையும் 2 நல்ல எல்லா சௌரியம் உள்ள நல்ல பங்களா மாதிரி பெரிய பெரிய வீடுகளில் 2 பேரையும் தங்க வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட்டு, ஃபைனல் டெஸ்ட். இதில் யார் ஜெயிக்கிறீங்களோ நீங்கள் இந்த தேசத்துக்கு தலைவனாக அதிபதியாக மாற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே 2 பேரும் காத்திருக்கிறாங்க. 2 பேரும் அவன் வீட்டில் இருக்காங்க. வசதி எல்லா சகல வசதிகளோட ராஜ மாளிகைக்கு ஈக்குவலாக எல்லா வசதிகளும் செய்ய கொடுத்துருக்கு. சர்வன்ஸ் எல்லாம் வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கவனிச்சு நாளைக்கு என்ன போட்டிங்கிறது யாருமே என்ன செய்யலை, சொல்லலை. நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், அந்த போட்டியில் யார் ஜெயிக்காங்களோ அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு ராத்திரியில் ஒருத்தர் வருகிறான். இந்த சமையல்காரர் ஒருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா, சாப்பாடு கொடுக்குறவன். அவன் வந்து பேசுகிறான். பேசும்போது ஒருத்தன்ட்ட பேசுகிறான்.
முதலாம் இருக்கிற ஒருத்தன்ட்ட கேட்குறான், எப்பா நாளைக்கு தான் உனக்கு ஃபைனல் டெஸ்ட்டு, ஆனால் நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவர்னா குறித்த நேரத்தில் எக்ஸாக்ட்லி டைம் 6 மணினா 6 மணிக்கு காலையில் நீ வந்து எங்கே நிற்கணும், அந்த ஸ்தலத்தில் நிற்கணும். கொஞ்சம் லேட் ஆகிட்டேன்னா அவர் ஏற்றுக்கிட மாட்டார். அதனால் நீ குறிப்பிட்ட டைமுக்கு அங்கே வந்துடணும், நீ வரணும், அவன் தோற்கப்படணும். அப்படின்னா நான் ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன், எனக்கு அதுக்கு நீ செய்வேன்னா நான் அதை செஞ்சு தந்துருந்தேன் அப்படின்னா. உடனே என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டான். அவன் அந்த வீட்டில் இருக்கிறான், நீ இந்த வீட்டில் இருக்கிற, ஆனால் 2 பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறது யார் தான்? நான் தான். உனக்கு தண்ணி கொடுக்குறதோ பால் கொடுக்குறதோ எது கொடுத்தாலும் நான் தான் கொடுக்கணும். அதனால் நான் அவனுக்கு தூக்கு மாத்திரை கலந்து தூக்கம் கூட கொஞ்ச நேரம் தூங்குவதற்கான காரியத்தை செய்து கொடுத்துட்றேன். அவன் தூங்கிடுவான், நீ குறிப்பிட்ட நேரத்தில் எழுந்துடுவான். ஆனால் உனக்கு வந்து சொன்னப்பட்டபடி நீ அதிபதியாக உனக்கு கொடுக்குற பரிசு தொகைன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார், இவ்வளோ வெள்ளி நகை தங்கம் தரப்படுன்னு சொன்னார் பார், அதை மட்டும் நீ எனக்கு என்ன செஞ்சிரு, தந்துடணும், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே இவன் இப்படி யோசித்தான். சொல்லிவிட்டு, அப்படியா ஐயா நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே சொல்லுங்கள் அப்படின்னு. இது வந்து தேசத்தின் அதிபதியாய் தேசை ஆளக்கூடியவனை தெரிந்தெடுக்கிற ஒரு போட்டி. அதனால் ஒருவேளை என்னை விட அவர் திறமசாலியாக இருந்தால் அவர் இந்த நாட்டுக்கு அதிபதியாய் வருவது என்னை விட நலமாக இருக்கும். அதுதான் நான் விரும்புகிறேன். ஒரு நல்லவன் ஒரு நாட்டுக்கு அதிபதியாய் வர வேண்டும், அதுவும் திறமை உள்ளவன் வந்தால் தான் நாட்டை பாதுகாக்க முடியும். ஆகவே நான் இந்த காரியத்தில் நான் ஒத்துள்ள விரும்பலையா, தயவுசெய்து நீங்கள் செஞ்சிடாதீங்க, வேண்டாம், அந்த மயக்க மருந்து எதுவுமே கொடுக்காதீங்க, அவன் நார்மலாக இருக்கட்டும், நான் ஜெயிக்கணும்னு மேலே உள்ளவர் தீர்மானிச்சிருந்தா எனக்கு ஜெயம் கிடைக்கும், அவர் ஜெயிக்கணும்னு தீர்மானித்தா அவர் தான் ஜெயிக்கணும், நான் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறான், தயவுசெய்து அவர்கிட்ட இதே மேலே பேரம் பேசி என் சாப்பாட்டில் என்ன வச்சிடாத, மயக்க மருந்தை போட்டுறாத, நான் உன்னை பணிவாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டோன்னே வெளியே போயிட்டான். முடிஞ்சு போச்சு. இதே போல் அங்கேயும் ஒரு பேரம் நடக்கிறது. யார்கிட்ட? அவங்ககிட்டையும் ஒரு பேரம் பேசுகிறான். 2 பேர், ஒருத்தன் இவங்கிட்ட பேசுகிறான், ஒருத்தன் அவங்ககிட்ட பேசுகிறான். ஐயா உங்களுக்கு 2 பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் கொடுக்குறது நான் தான். 2 வேலைக்காரர்களும் 2 பேரும் போய் பேசுகிறாங்க. நான் இந்த மாதிரி இருக்குது, நீ வந்து நான் இந்த மாதிரி செய்வேன், செய்து அவன் மயக்கம் அடைஞ்சிட்டான், படுத்துருப்பான், தூக்கம் மட்டும் களைஞ்சி எந்திரிக்கிறதுக்கு 6 மணிக்கு வந்துச்சு, எல்லாம் ரெடியாக இருக்க வேண்டிய 7-8 மணிக்கு தான் எந்திரிச்சிருவான். சோம்பேறியை எப்போவுமே நம்ம ராஜா என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கிட மாட்டார். அதனால் நீ ஜெயிச்சிருவ, நீ அதிபதி ஆயிடுவ, நீ உனக்கு கொடுக்குற பரிசு தொகையை மட்டும் எனக்கு கொடுத்துரு, அந்த தங்கம் உனக்கு சொல்லப்படுறதே அதை மட்டும் எனக்கு என்ன செஞ்சிரு, கொடுத்துரு, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படி சொன்ன உடனே அவன் இப்படி யோசித்தான், பரிசு தொகை மட்டும் இல்லைப்பா, ஒருவேளை நான் அதிபதி ஆகிட்டா உனக்கு இன்னும் என்ன செய்யணுமோ அதை நான் தரேன், கூடுதலாக தரேன், நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, முடிஞ்சு போயிடுச்சு, போயிட்டாங்க. மறுநாள் காலையில் போட்டி துவங்கணும், சரியான நேரம் வந்துருச்சு. அங்கே ராஜா உட்கார்ந்துருக்கிறார். இப்போ வரவழைக்கப்படணும், 2 பேரும் கூட்டு வரணும், வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறணும். 2 வரவழைக்க வச்சுன்னா அந்த முதலாமவன் அங்கே வருகிறான், கூப்பிட்டு வந்துடுறாங்க. எப்பா நீ வா, உன் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து நில்லு அப்படின்னு சொல்லுவேன். உள்ளே வரும்போது இவன் மாத்திரம் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த 2வது ஆளை காணவே இல்லை. இவன் தேடிக்கிட்டே இருக்கிறான், என்னடா ஆளை காணோம் அப்படின்னு தேடுறான். உடனே ராஜா அங்கே நிற்கிறாரு, இவங்க எல்லோரும் இருக்கிறாங்க, மக்கள் அங்கே இருக்கிறாங்க, பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறாங்க, எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தரையும் காணும். இவனுக்கு கொஞ்சம் யோசனை ஆயிடுச்சு, ஒருவேளை இவன் சொன்ன மாதிரி எதுவும் மருந்து கொடுத்துட்டானோ, எதுவும் அவனை இது பண்ணிட்டானோ, அப்படி மோசடி பண்ணி எனக்கு ஜெயம் கொடுக்க வச்சுட்டானோ, என்ன செய்தானோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இவன் யோசிச்சுட்டே இருக்கிறான். ராஜா நேரடியாக வருகிறார், அவன் தலையில் வந்து கிரீடத்தை வைக்கிறார், அவன் கையில் செங்கோலை கொடுக்குறார், எல்லாம் கருத்து. இவனுக்கு ஒன்றும் ஓடலை, கண் கலங்கி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவன் ஒரு வார்த்தை வாயை திறந்து ராஜா அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு ஒரு பயம், இப்படி நம்ம வந்து ஒருத்தனை
ஏமாற்றி நான் யாராக விரும்பலை, ஒரு அதிபதியாய் வர விரும்பலை அப்படி சொல்லிட்டு ராஜான்னு சொல்லி வாயை திறக்கும்போது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்ன அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு டெஸ்ட் இல்லை, உங்கள் டெஸ்ட் நேற்றுக்கு ராத்திரியே முடிந்து விட்டது. சுத்தமுறையில் சொல்லுங்கள், என்ன டெஸ்ட்? அதுதான் உனக்கு வேலைக்காரர் சொன்னது. இழிவான ஆதாயத்திற்காக இன்னொருவனை மடங்கடித்து நான் ஜெயிக்க வேண்டும் நினைத்த அவனை வெடிவதற்கு முன்னாடி நாங்கள் அனுப்பிவிட்டோம். நீ இன்னொருவன் ஜெயித்தாலும் பரவாயில்லை, நேர்மையுள்ளவனாய் உண்மையுள்ளவனாய் இருக்கணும், உழைத்து வர வேண்டும் அப்படின்னு நினச்ச நீ. ஏன்னா இன்னைக்கு சின்ன காரியம், ஒரு பதவிக்காக அவன் இந்த பணத்தை கொடுத்து பொருளை கொடுத்து தனக்கு அபகரித்து கொள்ள நினைத்தவன் இன்னும் நாட்டை ஆளுகிறவனாய் இருந்தால் இன்னும் எவ்வளோ தன்னை சம்பாதிப்பதற்காக அபகரித்து கொள்ளுவான். அப்படிப்பட்டவன் இந்த நாட்டுக்கு யாராக இருக்கக்கூடாது? அதிபதியாக, தலைவனாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆகவே அவனை நாங்கள் விடுவதற்கு முன்னாடி அவனை ஊருக்கு அனுப்பிவிட்டோம். நீதான் இந்த தேசத்துக்கு நிரந்தர அதிபதி என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தில் நான் என்ன ஆக்குவேன் இருக்கிறாரு? அதிகாரி ஆக்குவேன் சொல்லியிருக்கார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உண்மைங்க, கர்த்தரை நம்புங்க. பொய்யையும் பிராடுகளையும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் மேல நம்பிக்கையாக இருங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். தோல்வி போல தோன்றுங்க பார்ப்பதற்கு, ஆனால் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் மட்டும்தான் ஜெயம் வரும், மனுஷனால் வரப்போறதில்லை. நாம ஆயத்தமாகணும், போராடிக்கிட்டே இருக்கணும், ஜெயத்தை அவர் கொடுத்துருவார். உண்மையா இருங்க, உண்மையா போராடுங்க, காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடிக்கு வேதம் சொல்லுங்க, சங்க நீதிமொழிகள் 3:5-6 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் புத்தியின் மேல் சாயாமல், உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல், முழு இருதயத்தோடும், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்து, வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தால், முதலாவது பார்க்கிறோம் என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு? நாம் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவது, நம்முடைய காரியம் வாய்க்கும். மூன்றாவது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பாதைகள் என்ன ஆகும்? செவ்வையா. நம்ம எங்க போறோம் அதை சரியா நடத்திட்டு போயிடுவாங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க, இந்த வருஷம் நமக்கு வாக்குத்தத்தம் என்னது? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையா. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அதை செய்கிறவர், இந்த வாழ்நாள் முழுவதும் செய்வார். அவர் நமக்கு முன்னாடி போய் கோணலானவெல்லாம் செவ்வையாக்கிட்டே போவார். நம்முடைய பாதைகள் செவ்வையாக இருக்கும். அல்லேலூயா. சத்தமா? ஆமாங்க, ஏன்னா பாதை சரியாக இருக்கணும்ல. பாதை கரடு முரடாக இருந்தால் நடக்க முடியாது. அப்போ பாதை செவ்வையாக இருந்தால் எளிதாகி போக முடியும். அதே போல் கர்த்தரே பாதைகளை செவ்வையாக்குவார். அவர் தான் சொல்ற, மலைகள் என்ன செய்யும்? தகர்ந்து போகும், பள்ளங்கள்லாம் என்ன செய்யப்படும்? நிரப்பப்படும். எல்லாத்தையும் செய்வார். நம்ம எப்படி நடக்கணும்னு கர்த்தர் வைக்கிறாரோ அதில் நடக்க வைத்து விடுவார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பாதையில் நேர்த்தியாக நீங்கள் எங்கே பிரயாணப்படுறீங்களோ, எங்கே போகணுமோ அந்த பாதையில் சரியாக போக வைத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. எங்க கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர், செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு காரியத்தை எடுத்து போனோம்னா கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவ்வையாக்கிக்கிட்டே போவார். சத்தமுறையிலே சொல்லுங்க, நம்முடைய பாதைகளையும் அவர் என்ன செய்வார்? செவ்வைப்படுத்துகிறவராக இருக்கார். அது மாத்திரம் இல்லைங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்வதில்லையா? வெட்கப்பட்டு போவதில்லையாங்க. அவர் வெட்கப்பட விட மாட்டார்னு சொல்லியிருக்குது. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தோன்னா நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேலே இருந்தால் என்ன கிடையாது, உங்களுக்கு வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதனால் முதல்ல சொல்லிட்டேன், சிலர் வரும்போது நம்ம இப்படி ஆயிட்டோமோ, நம்மளை பண்ணுறாங்களோன்னு யோசிக்கலாம். நம்மளை வெட்கப்பட விடாதபடிக்கு நம்மை பிரகாசிக்க செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமேன். நம்முடைய முகங்களை அவர் என்ன செய்கிறவர்? பிரகாசிக்க செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மளை என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு அவர் நம்மளை பிரகாசிக்க செய்கிறவர். அவருடைய வெளிச்சம் நம்மளை வெளிச்சத்தில் கொடுத்து நிறுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, நல்லா கவனிச்சுக்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த 4 ஏன் அப்படின்னா, இந்த காரியம் 1, ஏன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அசைக்கப்படாமல் இருக்கும்படியாக. 2வது,
காரியம் வாய்க்க பண்ணும்படியாய். மூன்றாவது, பாதைகள் செவ்வையாக. நான்காவது, வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படிக்கு நாம் கர்த்தர் மேல் என்ன செய்யணும்? நம்பிக்கை வைக்கணும். சத்தமுறையிலே சொல்லுங்க. ஆமாம். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்கிறது, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. புலம்பல் 3:26 என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நல்லது. ஒரு ரட்சிப்பு உண்டு. நம்ம எதுக்கு கர்த்தர் மேல் நம்பணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு நன்மை நடக்கணும், நமக்கு ஒரு விடுதலை வேணும், நமக்கு ஒரு மீட்பு வேணும், நமக்கு ஒரு உயர்வு வேணும். அதற்கு நம்ம நம்பிக்கையோடு என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். இப்போ சோர்ந்துடக்கூடாது. எங்க இன்னைக்கு கிடைக்கல, நாளைக்கு. இந்த மாதம் கிடைக்கல, அடுத்த மாதம். அடுத்த மாதம் கிடைக்கல, அடுத்த வருஷம். கட்டாயம் என்ன செய்தான் ஆகணும்? சோர்ந்துடக்கூடாது. எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு, எனக்கு மட்டும் கிடைக்கல. அவங்கெல்லாம் மேலே போயிட்டாங்க, நான் இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க. அவங்கெல்லாம் போனாங்க, எனக்கு கிடைக்கலங்கிற எண்ணத்துக்கு வராதிங்க. அவங்கள விட சிறந்த இடத்துல உங்களை உட்கார வைக்க கர்த்தரால முடியும். அவங்கள விட உயர்ந்த இடத்துல உங்களை என்ன செய்வார்? உட்கார வைப்பார். ஆண்டவர் திட்டம் பண்ணியிருப்பாருங்க. நான் அப்படி தான் விசுவாசிப்பேன். அந்த நம்பிக்கை தான் எனக்கு. என்னன்னா, ஒன்று இந்த பகுதி போகிறோம், அது கிடைக்கலன்னு நான் சோர்ந்து அழ மாட்டேன். காரணம் என்ன? இது நமக்கு வரக்கூடாதுன்னு தேவன் தீர்மானிச்சுக்க. இதை விட மேலானதை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தமுறையிலே சொல்லுங்க. இதை விட நல்ல காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமாவா இல்லையா? தேவன் செய்வார். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது அவர் பிளான் பண்ணி தான் செய்வார். நம்ம திட்டமிடுவதை விட நமக்காக திட்டமிடுகிறவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் யோசனையில் பெரிய, செயலிலே மகத்துவம் உள்ள. அவர் திட்டமிடுதல் வேற, நம்ம திட்டம் வேண்டாம். நம்ம யோசிக்கிட்டு எனக்கு இப்படி நடந்தால் நல்லா இருக்கும், நம்ம திட்டம் ஒன்று போட்டுருப்போம். ஆண்டவர் நம்மளை விட மேலான திட்டத்தை வச்சிருக்கார். அவர் தான் சொல்றார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகள், உன் வழிகளை பார்க்கல என் வழிகளும் என்ன உயர்ந்து இருக்கிறதுன்னு சொல்றார். சத்தமுறையிலே சொல்லுங்க. அப்போ அதன் மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம். நம்மளை விட உயர்ந்து சிந்திக்கிறவர் அவர். நீங்கள் ஒரு வேலை கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்துடாதீங்க. இதை விட உயர்ந்த பதவிக்கு உங்களை வைக்க அவரால் முடியும். அப்போ ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா தேவன் திட்டம் இல்லாமல் நடத்த மாட்டாருங்க. நம்ம அவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜெபம் பண்ணியுமே சில நேரங்களில் தோல்வி மேலே தோணுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தேவன் ஒரு திட்டம் வச்சுருக்காருன்னு அர்த்தம். சத்தமுறையிலே சொல்லுங்கள். ஆமாங்க. திடுதுப்புன்னு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, திடுதுப்புன்னு தூக்கி போடுறாங்க. எல்லாத்தையும் யோசித்து அப்பையோடு மூக்கால் கிடந்த அழகுக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அசம்பாவிதங்க நடக்கும் போது அந்த அசம்பாவிதத்தில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தரமை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். புரியுதுங்களா? ஏதோ ஒன்று நடந்துச்சு, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த ஆஃபீஸில் பொறுப்பாளராக இருக்கிற நாமளும் தான் மாட்டுவோம். நமக்கு கீழே இருக்கிறவன் எடுத்தாலும் சரி, மேலே இருக்கிறவன் எடுத்தாலும் சரி, அதில் யாரும் பொறுப்பு தான், நம்மளும் பொறுப்பு தான். ஆண்டவர் எப்படி தப்பு வைக்கிறாருன்னு பாருங்கள். ரைடு வந்துச்சுன்னா மொத்தமாக தான் தூக்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆகவே எப்போ எது நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் ஒரு 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 கடுகளவில் கூட கர்த்தர் நம்மளை செஞ்சுட்டு போயிடுவார், தப்பு வச்சுருவார். நூலிலே தப்பித்தோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி நூலிலே கூட பல காரியங்கள்லேருந்து நம்மளை தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமுறையில் சொல்லுங்க. ஏன்னா நாம் உண்மையாக இருக்கிறோம், அவரை நம்புகிறோம். உண்மையுள்ளவனுக்கு சகலவும் நன்மையாக இருக்கும். ஆமேன். அதுக்காக கர்த்தர் நமக்காக சில காரியங்களை நிறைய நேரத்தில் நம்ம தோல்வி மாதிரி தெரியும். ஆனால் நம்மை பாதுகாப்பதற்காக தான் சகல திட்டங்களையும் கர்த்தர் செய்து வைக்கிறார். ஆக வேதம் சொல்லி நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அடுத்து பார்த்தோமானாலுங்க, அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்க. கொஞ்ச நாள் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுங்கள், நன்மையாக நடக்கும். அவசரப்பட்டு எதையும் செய்திடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க. அதை விட மேன்மையானது நடக்கும். அல்லேலூயா. அடுத்து அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுகிறீங்க பார்த்தீங்கன்னா, ரோமர் 12:12 நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையில் நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருங்க. துக்கது என்ன செய்ய, ஆண்டவர் நம்பி தான் இருக்கேன், ஒன்றும் உனக்கு கிடைக்காது. புரியுதா? நிறைய பேர் இப்படி சொல்கிறது கேட்டிருக்கேன் நான். என்ன செய்ய, இந்த கடவுள் தான் என்ன செய்வாரோ தெரில, உனக்கு வரவே வராது. முதல்ல அந்த நம்பிக்கை எப்படி இருக்கட்டும். நான் ஆண்டவர் நம்பி இருக்கேங்க, அவர் பார்த்துக்கிட்ட போங்க. வீட்டில் சொல்லுவாங்க, உன் கூட படித்த பிள்ளைகளுக்குலாம் அது வந்துருச்சு, உன் பையன் கூட படித்த பையங்களுக்கெல்லாம் வேலை கிடச்சிருச்சு, உன் படித்த பையனுக்கு அது கிடச்சிரு இது கிடச்சி.
அது போங்க, ஆண்டவருக்கு தெரியும், அவர் பார்த்துக்கிறார். அந்த நம்பிக்கை தான் பெரிய நம்பிக்கை. இடர பண்ணுவதற்கு ஏராளமான பேர் இருக்காங்க. உன்னை விட அவங்களாம் அவன் மார்க் வாங்கின விட மார்க் கம்மியாக இருக்கவன் மேலே போயிடுவான். சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், தைரியமாக இருங்க, சோர்ந்துடாதீங்க, சந்தோஷமாக இருங்க. நம்பிக்கையில் எப்படி இருக்கட்டும், சந்தோஷமாக. என்னுடைய திருமணத்தில் கூட என்னை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவங்க எல்லாம் அந்த வார்த்தை தான் பேசுனாங்க. நாங்கள் பெண் பார்க்கும்போது கூட எனக்கு சொன்ன வார்த்தை அதுதான். அந்தோணி சிங் சொத்துங்கிறது விசுவாசம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. பொண்ணு வீட்டில் போய் அப்படி தான் பேசுனாங்க. ஆமாங்க, விசுவாசங்கிற 4 வார்த்தை தவிர, எழுத்தை தவிர வேறு ஒன்றும் அவருக்குன்னு சொந்தம் கிடையாது. நம்பி பெண்ணு கொடுத்தா கொடுங்க, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நம்பி தான் இந்த அம்மா வீட்டுக்கு வந்திருக்குது. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணி இருக்கிறார். சத்தமுறையில் சொல்லுங்களேன். எனக்கு அதுதாங்க ஆரம்ப காலத்திலேருந்தே விசுவாசம். யாரையும் நம்பி போக மாட்டேன். கர்த்தர் நடத்துகிற விதம் நடத்திக்கிட்டே இருப்பார். சத்தமா? இன்னும் சத்தமுறையில் சொல்லுங்க. சரி, நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதனால் நம்பிக்கையில் எப்படி இருங்க, பக்கத்தில் சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை நம்புறேன்னு சொல்லிட்டு நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கேன். இந்த அழுகையில் அழுதுட்டு தெரியப்படாது. நான் யாரை நம்பி இருக்கிறேன்? தைரியமாக சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சி முகத்தை பார்த்து நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லுங்கள். சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற பார்த்து அழுதுகிட்டே நான் கர்த்தரை தான் நம்பி இருக்கேன், என்ன செய்ய, இந்த இழுவையெல்லாம் போடாதீங்க, நடக்கவே நடக்காது. ஏன் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா, அங்கேயும் நம்புதேன், அப்படியே யாரையும் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். இந்த சொல்லுவாங்கல்ல, விருந்துக்கு என்னது நோய்க்கும் பாரு, அந்த கதையெல்லாம் கிறிஸ்தவத்தில் கிடையாது. கர்த்தரை மட்டும்தான் நம்பணும். என் நம்பிக்கை அவர் தான். அவரே நம்ம வாய்க்க பண்ணுகிறவர், அவரே மேன்மைப்படுத்துகிறவர், அவரே நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர், அவரே நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், நம்ம சந்ததிகளுக்கு மேன்மை கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. சத்தமா? சரி, நல்லா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம், எப்படி அவர் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும், எப்படிப்பட்ட நம்பிக்கை, அதுதான் முக்கியம். ஒரு 3 காரியத்தை நான் சொல்லிவிட்டு அடுத்த பிளஸ்ஸிங் சொல்லிடுறேன். அதுக்கான ஆசீர்வாதத்தை சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். எப்படிப்பட்ட நம்பிக்கை வைக்க வேண்டும் வேதத்தில் இருக்குது. ஒரு 3 பேரை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். முதலாவதாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18:5. எப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் மேல் நமக்கு இருக்கணும்? அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை, கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை, என்ன மாதிரி எவனும் நம்பக்கூடாதுங்க. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, எல்லாரை விட அதிகமான நம்பிக்கை உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். சொல்லுங்களேன், பக்கத்தில் சொல்லுங்களேன். மற்ற எல்லாரை விட நம்முடைய நம்பிக்கை மேலானதாக இருக்க வேண்டும். அப்படியே பக்கத்திலே சொல்லுங்க, உங்களை விட நான் கர்த்தர் ரொம்ப நம்புறேன்னு. ஆமாம், நம்பி கிழிச்ச எனக்கு தெரியாது அப்படி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அப்படித்தானே? நம்பிக்கை. வீட்டில் புலம்பக்கூடாது, பக்கத்தில் புலம்பக்கூடாது, கர்த்தர் செய்வார்னு காத்திருக்கணும். அல்லேலூயா. எசேக்கியா ராஜா யார் மேலே நம்பிக்கை வச்சுருந்தானா? எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்களேன். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும், முன்னாடி பின்னாடி அவன் வச்சது போல நம்பிக்கை யாரும் வைக்கலையாம். அப்படின்னா அங்கே யாரு கூட அடிபட்டு போயிடுறா? தாவீதே க்ளோஸ். புரியுதுங்களா? தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த தாவீது வைத்த நம்பிக்கையை விட யார் அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்துருக்கணும்? எசேக்கியா வைத்திருக்க வேண்டும். அப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த நம்பிக்கையை தாங்க நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறார். நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை தான். நடக்கும்னா நடக்கும், அவ்வளோதான். செய்வார்னா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அதை விட்டுட்டு இல்லை போட்டிருக்கேன் வந்தாலும் வரும், வரவே வராது. இந்த வந்தாலும் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. தருவார், வருவார், கொடுப்பார், இப்படி தான் வாருங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளே போட்டு ஒரே வார்த்தை தான், கிடைக்கும், நடக்கும், வரும், இப்படிங்கிற இடத்துக்குள்ளே வாங்க. வந்தாலும் வரும், நடந்தாலும் நடக்கும், கிடைச்சாலும் கிடைக்கும், சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், தூங்கினாலும் தூங்குவேன். இந்த பேச்சு நான் தூங்குவேன்னே சொல்லுங்களேன், முழிச்சிருப்பேன்னு சொல்லுங்கள். சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா சாப்பிடலாம், சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். இது யார்கிட்ட போய் கேட்க? சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன்.
நடந்தாலும் நடப்பேன், என்ன நடந்தாலும் நடப்பேன், நீ நான் நடப்பேன்னு சொல்லு, இல்லைன்னா நடக்க முடியாதுன்னு சொல்லு. ரெண்டு கவனிச்சிக்கிட்டீங்களா? எதனாலும் ஸ்ட்ராங்காக எடுத்துருங்க டிசிஷன். இதுதான்னா இதுதான், வேறு வழி இல்லை. எந்தையும் என்ன ரெண்டு நிலையில் இருக்கிறவன் தன் வழிகளெல்லாம் என்ன செய்யவன்? நிலையற்றவன். ரெண்டு நினைவாக இருக்கிறவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவன் இருக்குது. அதனால் நம்ம வழி செவ்வையாக இருக்கணும்னா ஒரே நிலையில் இருக்கணும். கர்த்தர் தருவார். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஏங்க அவனை சுற்றி அவ்வளோ பெரிய யுத்தங்க, அசீரியர்கள் அவ்வளோ கூட்டம் இருக்குது, பெரிய ராஜா. இது போக அங்கே வந்து சவால் விடுறான். ஏய் எவன்டா நீ, சுற்றி இருக்கிற நாடுகளை நாங்கள் கைப்பற்றிட்டோம், நீ ஒருத்தன் இத்தனைக்கான இருந்துக்கிட்டு எங்களை எந்த வரை தந்துட்டுருக்கியா, பாரு உன்னை நாங்கள் என்ன பண்ணுதோம் பாரு. இப்படிலாம் நேருக்கு நேரம் பேசுகிறான். அவன் சொல்கிறான் 2000 குதிரை தாரண்டா, நீ ஏறுறதுக்கு கொண்டு ஆள் இருந்தா நீ என்கிட்ட என்ன விடு, சவால் கொடு, எப்படி சபதம் போடு, இல்லைன்னா எங்கள் படைத்தில் ஒருத்தனையே உன்னால் நிறைய படைத்தலைவன் இருக்கிறான், அதில் ஒருத்தனை கூட உன்னால் என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. நீ எப்படி அசீர ராஜாக்கு எதிர நின்ற முடியும் அப்படின்னு நேருக்கு நேரம் சேலஞ்சுவான். ஆனாலும் கூட அப்படிப்பட்ட நிலைமையிலும் சைலண்டாக இருக்கிறான். மக்களை பார்த்து சொல்கிறான், ஒன்றும் பேசாதீங்க, யாரும் பதில் பேசாதீங்க, கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள். இவ்வளோ அவமானங்கள் நிந்தனைகள் வந்துச்சு, போர்க்களம் பெருசாக இருக்குது. அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு யார்கிட்ட தான் ஓடுனான்? தேவாலயத்துக்கு ஓடுனான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புனான், வந்து உடனே ஜெபம் பண்ண சொல்லு, கர்த்தரத்தில் மன்றாட சொல்லு. அவன் இப்படி நிந்திக்கிறான், அசீரியர்கள் இப்படி நிந்திக்கிறாங்க, இதற்கு முடிவு வேணும். ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் சொன்னார், என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த தேசத்தை நான் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டார். சத்தமா? அன்றைக்கு ராத்திரிலேயே என்ன நடந்துருச்சு? என்ன நடந்ததான்? ஒரே ஒரு தூதன், a single angel, ஒரே ஒரு தூதன் பாளையத்துக்குள்ள போய் 185,000 படை வீரர்களை காலி பண்ணிட்டு போயிட்டான். நம்பிக்கை தாங்க ஜெயிக்கும். சொல்லுங்க, நம்பிக்கை தான். சொல்லுங்க, யாரு மேல? அதானே, உங்கள் நம்பிக்கை தான், வேற நம்பிக்கை வச்சிடாதீங்க. கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை இருந்தால் ஜெயம் கிடைக்குங்க. இவன் யுத்தத்துக்கு போகவே இல்லை, பட்டயத்தை தூக்கவும் இல்லை, அறுவாளையும் தூக்கலை, கம்பியை தூக்கலை, ஈட்டியை தூக்கலை, குதிரை மேலே ஏறல, எதுவுமே பண்ணல. ஜெயம் கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். அந்த நம்பிக்கைக்கு என்ன கிடைக்குது? பிரதிபலன், ஜெயம். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்து பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இன்னும் நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18 21 வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 4. இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பவனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். நல்ல கவனிச்சிருங்க, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்ப முடியாததையும் நம்பணுமா? புரியுதுங்களா? எங்க நல்ல கவனிங்க, அம்மா கவனிங்க, ஐயா கவனிங்க, பிள்ளைகள். ஒருத்தன் வந்து தன் நம்பிக்கையில் மற்ற எல்லாரும் விட எப்படி இருக்கிறான்? உயர்ந்து. வேற யாரும் நம்புறாத அளவுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கான். இன்னொருத்தன் நம்ப முடியாததையே நம்புறான். நம்பிக்கைக்கு ஏதுவில்லாது இருந்தும், எனக்கு கிடைக்காதுப்பா, அது நமக்கே தெரியும், எனக்கு இந்த வேலை கிடைக்காது, எனக்கு மார்க் வராது, நான் எழுதுனது அவ்வளவுதான், ஆனாலும் நம்பிக்கை நான் ஜெயிப்பேன். இது எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அவன் நம்புறான் பாருங்க. எப்படியா? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் அவன் என்ன செய்யாதிருந்தான்? அதை பற்றி சிந்தனையே அவனுக்கு கிடையாது. நம்மளும் கிளட்டு போயிலாட்டோம், அவளும் கிளவி ஆகிட்டா, இது எப்படா நடக்க போகுது, அதை யோசிக்கலை. கர்த்தர் சொல்லி இருக்கிறார், தருவார். சத்தமாக இல்லை சொல்லுங்க. நான் அட்டன் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணுவேனா பாஸ் பண்ண மாட்டேன் இப்படி சொல்லாதீங்க. நான் அட்டன் பண்ணது, ஆனால் என் தேவன் எனக்கு ஜெயம் கொடுக்க வைப்பார். குதிரை யுத்த நாளுக்கு அதான் நான் சொன்னேன், நீ யுத்தத்துக்கு ஆயத்தப்படு, ஜெயத்தை அவர் கொடுத்துருவார். நீ குப்புற படித்து தூங்கிக்கிட்டு என்னை ஜெயிக்க தரனா தரமாட்டார். அதற்கு நம்ம என்ன ஆகிட்டே இருக்கணும்? ஆயத்தமாகிட்டே இருக்கணும்.
யுத்த களத்தில் நிற்கிறோம், 10 பேர் நிற்கிறாங்க, 10 பேருக்கு நடுவில் நம்ம ஓடணும். எப்படி ஓடுறது? அவனுக்கு ஈக்குவலாக நம்ம இருக்கிறோமா? இல்லை. ஆனால் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வைப்பார். நாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம செய்து கொண்டே இருந்தால் ஜெயிக்க வேண்டிய நேரத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்துருவார். சத்தமாக இல்லை சொல்லுங்கள். ஏங்க அதில் ரொம்ப சந்தோஷமான காரியம் என்னென்னா, நம்முடைய மணிப்பூர் சுற்று வட்டாரத்தில் 2 பேர் தடகள வீரர்கள், ஒருத்த குத்துச்சண்டை. அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டிக்ளரேஷன்லாம் பயங்கரமாக இருக்கும். அது சொல்லும்போதே யுத்த களத்தில் ஜெயிச்சிட்டாங்க. வேர்ல்டு இதில் ஜெயித்தவொடனே அவன் தூக்கி இப்படி கையை தூக்கினோடனே உடனே அவன் முழங்கால் போட்டு யாரத்து கர்த்தாவே உமக்கு நன்றின்னு சொல்கிறான். அல்லேலூயான ஒரு அலறான். எப்படி இருக்கும் ஸ்டேடியம், எப்படி இருக்கும் மக்கள், உலக மக்கள் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் முன்னாடியும். காரணம், இந்த ஜெயத்தை கொடுத்தது கர்த்தர். நான் முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்கிறான். சொல்லிட்டு எனக்கு இந்த பலனை கொடுத்தது அவர் தான். அப்படி இந்த பரிசு, இந்த கேடை எனக்கு கிடைத்தது அவர் தான் காரணம். அவர் திரும்ப வரப்போகிறார். எதையும் சேர்த்து சொல்கிறான். எம்மாடி ஒரு பெரிய இதில் சொல்ல, ஏசு சீக்கிரம் வரப்போறா, ஹி கம்மிங் அகைன் அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவ்வளோ பேருக்கு நடுவில் ஏசு மறுபடி வரப்போறார். அவருக்கே மகிமை. ஒரு பெண்மணி அதே மாதிரி தான், குத்துச்சண்டை வீராங்கனை, அதே போல ஜெயிச்சுட்டு அதே மாதிரி சொல்றா, கர்த்தருக்கே நான் மகிமையை செலுத்துறேன், இந்த ஜெயத்தை இயேசு எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவன் வெட்கப்பட விட மாட்டார். சமுதாயத்தால், ஜாதியால், தேசத்தால் கூட அவங்க என்ன செய்யப்பட்டவங்க? ஒடுக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க. மலைவாழ் மக்கள் என்று சொல்லி அவங்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க? தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஒழுங்காக இங்கிலீஷ் கூட அவங்களால என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. அவளுக்கு முறைப்படியான கல்வி கூட கிடைக்காது. முறைப்படியான பயிற்சிகளுக்கும் இடம் கிடைக்காது. அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினான்னு சொல்கிறார் பாருங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. அதுதாங்க தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. இன்னும் சத்தமுறையிலே சொல்லுங்க. நம்ம நம்பிக்கை பெறுதுங்க. அவன் சொல்கிறான், என் சரீரம் செத்து போனதையும், அவன் சரீரம் செத்து போனதையும், அவன் மனைவியுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்ன செய்யாதிருந்தான்? என்ன ஆதிருந்தான்? நம்ப முடியாததையும் நம்பினான். நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்த. எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கு பாருங்க. அது தமிழ் ஒரு தனி சுவைங்க. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் என்ன செய்தானா? நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கட்டுங்க. ஒன்று, எல்லாரை விட அதிகமாக நம்பணும். ரெண்டாவது, நம்புவது முடியாது, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தாலும் அதில் நாம் எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு இருக்கணும் கர்த்தர் மேலே. மூணாவது நான் சொல்கிறது என்னென்னா, யோபு சொல்கிற ஒரே வார்த்தை தான். யோபு 13:15, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. ஒன்று, எல்லாரை விட என்ன செய்யணும்? அதிகமாக நம்பணும். ரெண்டாவது, நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தாலும், சூழ்நிலையே அதுக்கு சாதகமாக இல்லை ஆனாலும் கர்த்தர் மேலே நம்பிக்கை, கர்த்தர் செய்யும்படி நம்பணும். மூணாவது, அவர் கொன்னே போடட்டுங்க, இது ரெண்டும் நடக்காட்டிலும் பரவாயில்ல, நம்புவதுக்கு ஏதுவில்லாது கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, அவர் என்னை கொன்னே போட்டாலும் பரவாயில்ல, அவர் மேலே தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன். பக்கத்தில் சொல்லுங்களேன். கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. கொண்டு போகும்போதே போட்டு தள்ளிட்டாருன்னு என்ன செய்ய? வீடு போய் சேரணுமே. அல்லேலூயா. சொல்லுங்களேன், தைரியமாக சொல்லுங்களேன். என்ன வாய் வர மாட்டேங்குது? சத்தமாக சொல்லுங்க. சாக பயப்பட வேண்டாம், சும்மா சொல்லுங்க. செத்தால் நமக்கு எங்கே போயிடுவோம்? ஆமாம், இதை விட மேலான இடத்துக்கு தான் போக போகிறோம். நாம் செத்து போனால் நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணுங்க. அவர் என்னை கொன்று போட்டால் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். சரீரம் முழுவதும் அழுகி நாற்றம் எடுத்துருச்சு. எல்லா ஆஸ்திகளையும் இழந்துட்டான், குடும்பத்தை இழந்துட்டான், பிள்ளைகளை இழந்துட்டான், பேர பிள்ளைகளை இழந்துட்டான், எல்லாம் போயிருச்சு. எந்த நம்புவதற்கான எதுவுமே இல்லை. அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், இன்னும் என்னப்பா இருக்குது? இப்படியே அவர் என்னை கொண்டு போட்டாலும் ஆனால் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை மட்டும் நான் இழக்க மாட்டேன்ப்பா. ஏங்க, நல்லா இருக்கும்போது நான் நம்புகிறேன்னு சொல்லாங்க. யோபு நிலைமைக்கு இருந்துட்டு நான் நம்புவேன்னு ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது.
எங்கள் கோயில் போய் அலைஞ்சேன். என் நிலைமையை பார்த்தீங்களா? ஒவ்வொரு மாத திருவிழாவும் என் தலைமையில் தான் நடக்கும். எல்லா காசும் நான் தான் கொடுப்பேன், எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். விழாவுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொட்டி தள்ளுவேன். ஆனால் என் நிலைமையை பார்த்தீங்களா? என் பிள்ளைகளாம் செத்து போயிட்டாங்க. யாருக்கு எது, ஏழைக்கு எந்த கேட்டாலும் உடனே என் வீட்டிலேருந்து தான் போகும். ஆனால் என் பிள்ளைகளே இன்றைக்கி இல்லை. என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டான். அது மட்டுமா இந்த அழுகி நாறிட்டு கிடக்குது. ஒரு நாய் கூட என்னென்னு நினைச்ச மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. என்னத்துக்குங்க நான் வாழ்ந்தாண்ணே செத்தாண்ணே அப்படி தானே சொல்லுவோம். இப்படி தானங்க சொல்லுவோம் மனுஷன். இதுவரைக்கும் நடத்தினவர் இதிலும் சிறப்பாய்த்தான் என்னை நடத்த போகிறார். இதை விட உயர்வாக தான் நடத்துவார். அப்படி எனக்கு அதனால் அவர் மேல் கொன்றுபட்டாலும் நான் அவர் மேல் என்ன செய்வேன்? அந்த நம்பிக்கைக்குள்ளே வந்துருந்தேங்க. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே பெருகணும். ஆண்டவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, என் நம்பிக்கையை மட்டும் நான் என்ன செஞ்சிட மாட்டேன், விட்டுற மாட்டேன். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை ஆசீர்வதிச்சிடலையா? யோபுடைய அந்த வார்த்தை தான் அவரை வாழ வைத்தது. நம்ம கொன்று போட்டாலும் நம்ம மேலே தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லி தேவன் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. 2 மடங்கு இழந்து போன அத்தனை ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்துட்டே இருந்தார். ஆயுசு நாட்கள் கூட ரெட்டிப்பார். 70 வயதில் அவன் பாதிக்கப்பட்டாங்க. 70 வயதில் இந்த பாதிப்பு வந்தது. ஆனால் 210 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். அல்லேலூயா. அவனுடைய ஆயுசு நாட்கள் 210 வருடங்கள். அதை விட எத்தனை மடங்கு வாங்கியிருக்கான்? 2 மடங்கு. 140 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்துருக்கிறான். செத்து போயிடுவான்னு சொன்னவங்க, சுடுகாட்டுக்கு போயிடுவான்னு சொன்னவங்க, இவன் எப்படி இருக்க போகிறான், இப்படி கிடக்கிறவன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லிட்டு போனவங்க, ஏளனமாக அவங்க முன்னாடி அவங்கெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் இவன் உயிரோடு இருந்துக்கிட்டு இருந்திருக்கிறான். இதாங்க கர்த்தர் செய்கிறது. சத்தமுறையிலே சொல்லுங்கள். அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், நம்ம நம்பிக்கையில் உறுதியாக இருப்போம். கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவனுக்கு என்ன ஆசீர்வாதம்? அதே எரேமியாவுக்கு மறுபடியும் வந்துருங்க, அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். 17:8 வாசித்துருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையாக கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும். நல்ல கவனிங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கிற பெரிய பிளஸிங். இப்போ நான் சொன்ன அதெல்லாம் பிளஸிங் இருக்குது. ஆபிரகாமுக்கு இருந்தது, அப்புறம் எசேக்கியாவுக்கு இருந்தது, அதே போல் யோபுக்கு. இதெல்லாம் அவங்க நம்பிக்கையினால் பற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நிறைய. இப்போ இங்கே சொல்லப்படுறது மட்டும் சொல்லிட்டு அப்படி ஜெபம் பண்ணிடுவோம். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பானா. Live like a fruitful tree. அவன் எப்படி வாழ்வானா? எப்பொழுதும் என்ன கொடுக்கிறவனா இருப்பானா? கனி கொடுக்கிற மரத்தை போல செழிப்பா இருந்துகிட்டே இருப்பானா. கனி கொடுக்கிற மரம் மொட்டையா என்ன செய்யாது? இருக்காது. இலையுதிர்ந்த மரம் என்ன கொடுக்காது? கனி கொடுக்காது. இலையுதிர்ந்த மரத்தில் என்ன இருக்காது? கனி இருக்காது. அப்போ செழிப்பாக இருக்கிற மரத்தில் தான் என்ன இருக்கும்? கனி இருக்கும். வாழ்நாள் முழுவதும் செழித்து கனி கொடுக்க வைத்து கொண்டே இருப்பாருங்க. சத்தமுறையிலே சொல்லுங்க. அவன் எதில் இருக்கிறவனா இருப்பானா? எதில் நடப்பட்டவனா இருப்பானா? தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டவனும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை. கிராமத்தில் விவசாயம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வயல்கள் இருக்கும். அது நெல்லோ பருத்தியோ அல்லது கம்போ கேழ்வரகு எதை வேணாலும் போட்டிருப்பாங்க. அது மாத்திரமல்ல சோளம், அது மேலே இந்த மிளகான், கத்திரிக்காய், பீன்ஸு, தக்காளி, இது மாதிரி எல்லாத்தையும் விதைக்கிறவங்க இருக்கிறாங்க, போடுவாங்க. இந்த விதைகளுக்கெல்லாம் இந்த நாற்றுகள் பாவுகிறதற்கு எல்லாத்தையும் வச்சு அங்கே பாத்திகள் கட்டியிருப்பாங்க. இந்த தண்ணி கிணத்துலேருந்து விழுந்து இந்த முன்னாடி இரவு கிணறு, கமலை கிணறு வச்சுருப்பாங்க. அந்த கமலை போட்டு அடிப்பாங்க. அப்புறம் அது மோட்ரு வச்சு ஆயில் மோட்டர் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் ஆயில் மோட்ரு இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? எலக்ட்ரிக்கல் மோட்டர் ஆகிடுச்சு. இந்த மோட்டர்லேருந்து கிணத்துலேருந்து தண்ணி விழுந்து அது எதில் ஓடிக்கிட்டே இருக்கும்? வாய்க்காலில் ஓடும். இப்போ வாய்க்காலே கிடையாது. இப்போ இங்கே மாட்டுற பைப்பு எங்கே வரைக்கும்?
எங்கெங்கே இருக்கோ எல்லாத்துக்கும் மரத்தை போட்டு என்ன மாட்டிட்டாங்க, பொடி டியூப்பு உள்ளே போட்டு சொட்டு நீர் பாசனம்னு சொல்லி இஸ்ரேலுடைய தொழில்நுட்பம். அது இஸ்ரேல் தான் அதை கண்டுபிடிச்சது. அந்த தொழில்நுட்பம் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது. ஏன்னா தண்ணி வீணாகக்கூடாதுங்கிறக்காக போடுறாங்க. ஆனால் இந்த வசனம் வீணாயிரும். இந்த வசனம் எதுன்னா, நான் சொல்ல நல்லா புரிச்சுக்கிடுங்க. கிணத்துல தண்ணி விட்டு அந்த வாய்க்காலில் போய்கிட்டு இருக்கும்போது தோட்டங்களில் பார்த்தீங்கன்னா, வயல்வெளியில் தோட்டங்களில் நீங்கள் போனீங்கன்னா அந்த வரப்பு ஓரமாக தென்னை மரம் இருக்கும், வாழை மரம் இருக்கும். நிறைய மர வகைகள்லாம் அப்படி வரிசை அங்கங்கே வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு தண்ணி என்ன செய்ய மாட்டாங்க, பாய்க்க மாட்டாங்க. இதில் போகிற தண்ணி அப்பப்போ அது என்ன செஞ்சுக்கிடும், அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். கீழே கூடி கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேர்கள், அதுதான் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் தன் வேர்களை எதிர்கொள்ள விடுகிறதும் கால்வாய் ஓரமாய் விடுகிறதுமான. நல்லா கவனிச்சிங்களா? தென்னை மரம் அப்படி இருக்கும், வாய்க்கால் இங்கே இருக்கும். இந்த வாய்க்கால் ஒருத்தர் தண்ணி என்ன செஞ்சுக்கிடும், எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக தென்னைக்கு கூட தென்னை தூரில் தண்ணி விடக்கூடாது, ஒரு அடிக்கு வெளியே தான் விடணும். நாம் எதுக்குள்ளே தான் விடுறோம், தென்னைக்குள்ள தூருக்குள்ளே ஒரு அடி சுத்த அளவுக்கு மூடிடணும். சுற்றி அளவுக்கு அப்படி வட்டிருக்கோம்னா இந்த ஒரு அடிக்கு வெளியில் தான் தண்ணி நிற்கணும். ஒரு அடிக்கு என்ன இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு அடிக்கு வெளியில் இருந்தால் தான், ஒரு அடி 1.5 அடிக்கு வெளியில் பற்றி இருந்தால் தான் தண்ணி அந்த வேர்கள் என்ன செய்யும், நல்ல உறிஞ்சி அதன் மூலமாக பலன் கிடைக்கும். புரியுதுங்களா? எப்போவுமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நேர தூருக்குள்ளே எந்த மரமே தண்ணி சுற்றி இருக்கிறதா தான் அந்த வேர்கள் எங்கே மேக்சிமம் தண்ணி ஆணி வேர் எடுக்கிறத விட எந்த வேர் தான் தண்ணி எடுக்கும், அந்த அது என்ன வேர், சல்லி வேரா? அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த சல்லி வேர் அதை சுற்றி 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 செதறி போதுவா, அந்த வேர்களில் தான் என்ன இழுக்க ஆரம்பிக்கும், தண்ணீர்களை எடுக்க. இந்த வேர்கள் இப்படியே போய் எங்கெல்லாம் நீர் ஊற்றிருக்குதோ, எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அதை என்ன செஞ்சிட்டே இருக்கும், இல்லை. இதுதான் கால்வாய் ஓரமாய் நட்டப்பட்ட மரம். அப்போ ஒரு காலம் அதுக்கு என்ன ஊற்ற வேண்டியதில்லை, தண்ணி. ஆனால் என்ன செஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நாம் கர்த்தருக்குள்ளே நிற்கிற நம்ம என்னாலும் செழிப்பாகவே நம்ம வைத்திருப்பார். இதில் உதிராதிர மரத்தை போல நம்ம வைத்திருப்பார். எப்போ பார்த்தாலும் பசுமையாக இருப்போம். தேவன் வைத்திருவாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக உயர்த்துவார் நினைக்கிறீங்களா? மேன்மைப்படுத்துவார் நினைக்கிறீங்களா? ஆசீர்வதிப்பார் நினைக்கிறீங்களா? அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமேல். அந்த நம்பிக்கையோடு இருங்க. எல்லாத்திலும் நம்பிக்கை வைங்க. இல்லைன்னு சொல்லி சோர்ந்துடாதீங்க. கர்த்தர் கொடுக்கிறதற்கு மேன்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து அவரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட பச்சை மரையான மரத்தை போல் இருப்பான். தன் காலத்தில் கனிகளுராயிருப்பான். வறட்சி காலம் வருது அவனுக்கு தெரியாது, உஷ்ணம் வருகிறது எனக்கு தெரியாது. ஏன்னா கீழே இருந்து ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தால் மேலேருந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. நாம் சரியான வார்த்தைகளில், சரியான வசனங்களில், சரியான ஆவிக்குரியதில் வளர்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எங்கேருந்து எந்த போரடிப்பு வந்தால் நமக்கு ஒன்றும் வரப்போகிறதே கிடையாது. ஆமேன். அப்படி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். முழங்கால் படி இருந்த முடிந்தவர்கள் முழங்கால் படி இருங்க, இல்லைன்னா எழுந்துக்கிடுங்க. கர்த்தருக்கு உண்டாக நின்று கொண்டே நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே எப்படி வைத்து இருக்கிறோம்? நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிறோமா? இன்னும் ஏதோ நம்புவோன்னு ஏனோதோனமாக நம்பிக்கை கொண்டு இருக்கிறோமா? முழு உள்ளத்தோடு அவர் மேலே நம்பிக்கை வைப்போம். சொல்லுங்களேன். நம்பத்தக்கவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே, என் நம்பிக்கைக்குரியவரே நீர் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உண்மை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க. கர்த்தாவே நம்புகிறோம் ஆண்டவரே, 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் பாடுவோம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அன்று நோக்கி பார்த்து சொல்லுவோமா? எல்லாரும் கர்த்தாவையுமே நம்புறேன்னு சொல்லுங்க. என் நம்பிக்கையே நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே சொல்லுங்களேன். இந்த 3 பேர் நம்பிக்கையை சொல்லி பாருங்க. எசேக்கியாவை விட நான் உண்மை நம்ப விரும்புறேன்ப்பா. உண்மை நம்பிக்கையா இருப்பேன் ஆண்டவரே. எசேக்கியா ராஜாவை விட அதிக நம்பிக்கை அவனை போல யாரும் இல்லை. இப்ப நாம சொல்லுவோம், அவனை விட அதிகமா நான் நம்புவேன் ஆண்டவரே. எசேக்கியா விட போய் நம்புவேன். நம்புவதற்கு ஏதுமில்லாது இருந்தும் ஆபிரகாமை விட நான் அதிகமாய் நம்புவேன். நீர் என்னை கொன்று போட்டாலும் யோபுவை விட நான் அதிகமாய் நம்புவேன் கர்த்தாவே. சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த நம்பிக்கை தான் நமக்கு ஜெயம் தர போறது. அந்த நம்பிக்கை தான் நம்மை வாழ வைக்க போறது. அந்த நம்பிக்கை தான் நம்மை உயர்த்த வைக்க போறது. அந்த நம்பிக்கை தான் நம்மை செழிப்பாக்க போகிறது. அந்த நம்பிக்கை தான் அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறது. அந்த நம்பிக்கை எனக்குள்ளே பெருகட்டும். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வெள்ளோட சமூகத்தில் வந்து நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே. உண்மையே நம்பி இருக்கிறவன் அவரை பூரண சமாதானத்துக்குள்ளே நடத்துவீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த காலை வேளையிலும் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நம்பிக்கை உண்மையில் இருக்கட்டும் ஐயா. அது விருத்தி அடையட்டும், பெருகட்டும் ஆண்டவரே. நம்பிக்கையில சந்தோஷமாய் இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. எசேக்கியா ராஜாவை விட, ஆபிரகாமை விட, யோபுவை விட எங்கள் நம்பிக்கை அதிகமாய் இருக்கட்டும் ஐயா. அவர்கள் நம்பினார்கள், ஜெயம் பெற்றார்கள். அவர்கள் நம்பினார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்கள் நம்பினார்கள், எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்த்தப்பட்டார்கள். நீடித்தாய் சொல்லுவளாய் மாறினார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளும் பெருகட்டும் ஐயா. அவர்களெல்லாம் பார்க்கிற நாங்கள் அவர்களை விட அதிகமான நம்பிக்கை எனக்கு இருக்கட்டும் சொல்லி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த காலவேளையிலும் அந்த நம்பிக்கையை கர்த்தாவே எங்க பிள்ளைகளுக்கு விருத்தி அடைய செய்யும், வர்த்திக்க பண்ணும். நம்பிக்கையினாலே யாவையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை எல்லாருக்குள்ளும் இருக்கட்டும் ஐயா. எங்களை பெருக பண்ணும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், ஊழியங்கள், ஏதுவா படிப்பு ஏதுவா இருக்கட்டும், எல்லாம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. உடைய நம்பிக்கையினாலே பெருகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எந்த சூழ்நிலையும் உம்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மட்டும் கடுகளவு கூட இழந்து போகாதபடிக்கு அதுல இன்னும் தீவிரமான நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்ற ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பண்ணும். உடைய கிருபை தயவு எல்லா குடும்பத்தையும் மூடி மறைத்துக் கொள்ளட்டும். தாழ்த்துகிற வறுமையாக்குறோம். சகல துதிகரமை உங்க செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின்படியும் வசனத்தின்படியும் என் பிள்ளைகளை இளையுதிரா மரத்தை போன்று நல்ல பசுமையான மரத்தை போல் கனி கொடுக்கிறவளா இருக்க அவர்களை நீ வல்லமையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம், கிருபையும் தயவும் எல்லா குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சிநேகம் காவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்முடையோடும் கர்த்தருடைய வருகை விரிந்தும் மாறாமல் தங்கியிருந்து நம்பிக்கைக்குரியவர்களாக நம்மை நிலைநிறுத்துவதாக. ஆமென். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன்,
இருப்பேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.